ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு 1v1 தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து வேர்ல்டு இன்வைட்லேருந்து தான் இவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணார். இவர் தமிழ் பிளேயர் தான். நான் கேட்டிருந்தேன், ப்ரோ ஒரு வீடியோ எடுக்கணும் ப்ரோ, கண்டென்ட்டு, அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோக்கு வரீங்களா ப்ரோன்னேன். ஓகே ப்ரோன்னாரு. இதில் அவர் அவுட் ஆகிருப்பார். ஆனாலும் கடைசியாகவும் கேட்டேன், ப்ரோ இதில் வீடியோ போட்டா ப்ரோன்னதுக்கு பரவாயில்ல ப்ரோ போடு ப்ரோன்னாரு. இந்த மாதிரி அவுட் ஆனாலும் யாரும் போடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் பரவாயில்ல ப்ரோ போடு ப்ரோ அப்படின்ட்டாரு. வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் போடுவேன். சோலோ ரேங்க் புஷிங்கு, அப்புறம் என்னென்ன கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணால் ஹெல்த்து குறையாது, அந்த மாதிரி டிப்ஸ் தான் போடுவேன். அதேமாரியே அடுத்த சீசன் ரேங்க்கு குறைப்பானுங்க, அப்போ வந்து ரேங்க் புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நான் ரீஜன் போகிறது, அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போடுவேன். அதனால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரியே ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன் எல்லா ஃபோன்ஸுக்கும் ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்கிறேன். அந்த சென்சிட்டிவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் விழுவும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து எல்லா ஃபோனுக்கான சென்சிட்டிவிட்டியும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு கொடுக்குறேன்ட்டு. இப்போ அவர் போன ரவுண்டு வந்து அவர் அடிச்சிருப்பார். ஏன்னா போன ரவுண்ட் நான் சரி அவர் அடிக்க மாட்டாருன்ற ஒரு தைரியத்தில் ஓப்பனாக போனேன். அவர் சரி மூமெண்ட்டு கொடுத்து அடிச்சிருப்பார். அதேமாரி இந்த ரவுண்டில் நாம் அடிப்போம். அது எப்படி கரெக்டாக 2 டைம் 2 புல்லட்டு கரெக்டாக ஒரு ஹெட்லேயே அடிக்கும். அதே மாதிரி எப்படி உங்களால் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்கிறது, கரெக்டான சென்சிட்டிவிட்டி வைக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோ லாங் வீடியோ தான் வரும். அது ரொம்ப நேரம்னா இல்லை, ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோவே 11 நிமிஷம் வந்துச்சு. ரெக்கார்டிங் 17, கட் பண்ணி 11 நிமிஷம். அப்புறம் நிறைய வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் ஓட்டி விட்டு அதை கட் பண்ணி உங்களுக்கு 9 நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு என் மூமெண்ட் ஸ்பீடு அதெல்லாம் எப்படி கரெக்டாக வச்சுருக்கேன்ட்டு. ஏன்னா நான் இந்த செட்டிங்ஸ் வச்சு விளையாடும் போது என் ஃபோன் கரெக்டாக இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், ப்ரோ இதுதான் என் ஃபோன் செட்டிங்ஸுன்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபோனுக்குன்ட்டு யாராலையுமே கரெக்டான ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்ல முடியாது. நீங்கள் அது வந்து நான் சொல்கிறேன் எப்படி வைக்கிறதுன்ட்டு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். கரெக்டாக எப்படி வைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதேமாரியே உங்கள் ஃபோனு கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்மூத்தில் வச்சு விளையாடுங்க. 3GB 4GB ரேம் வச்சுருக்கீங்களா, ஸ்மூத்லேயே வச்சு விளையாடுங்க. அப்போ வந்து லேக் ஆகாது. அப்புறம் நல்லா ஒரு மூமெண்ட்டு ஸ்பீடாக இருக்கும். அதேமாரி எனிமி கரெக்டாக காட்டும். பக்குக்கு இது இருந்தால் கூட நம்ம ஸ்மூத்தில் வச்சுருக்கும்போது அது தெரிஞ்சிடும் அந்த இடத்துல பக் அப்படின்ட்டு. இதே நம்ம ஸ்மூத்தில் இருக்கலாம் அது பக்கானது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடுவோம். எனிமி இருந்தாலும் டக்குன்னு அதில் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டாக காட்டி கொடுத்துரும். அதேமாரியே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் இருக்க செட்டிங் ஸ்மூத்லேயே வச்சு விளையாடுங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் ஃபோனோட இதுவும் கரெக்டாக இருக்கும், மூமெண்ட் ஸ்பீடெல்லாம் கொடுக்க. அதேமாரி ஸ்டோரேஜ், நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பீங்க. ஃபோனோட பாதி அளவுக்கு ஸ்டோரேஜ் நீங்கள் முடிஞ்ச அளவு டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் கரெக்டாக அந்த ஒரு மூமெண்ட்டு நீங்கள் இழுக்கும் போது டக்குன்னு அது ஹெட்டு ஏறும். இல்லைன்னா அது கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது லேக் ஆகிற மாதிரி தெரியாது, டக்குன்னு நிற்கிற மாதிரி. அது கொஞ்சம் ஸ்லோவாக ஹெட்டு விழுகிற மாதிரி இருக்கும். நான் என் ஃபோன் ஜிபி வந்து 256 ஜிபி ஸ்டோரேஜு. நான் அதில் வந்து 56 அளவுக்கு தான் நான் ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லாதது. இப்போ நம்ம முடிஞ்சளவு நான் ஃபோன் ஹெட்ஷாட் அடிக்கணும்னா கரெக்டாக நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி ஃபோன் லேக் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் அந்த 2GB 4GBக்கு தான் நான் ஸ்மூத்தில் வச்சுக்க சொல்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடிக்கும் நீங்கள் நார்மலாக வச்சு விளாட்றத விட. அது 8GB ரேமு, அது ஸ்மூத்தில் வச்சிங்கன்னா அடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்மையாக நீங்கள் விளாட்லாம், யாராலையும் உங்களை அடிக்க முடியாது. அதேமாரி நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை சொல்லுவாங்க யூஸேபிள் இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அடிக்கும்போது பாருங்கள், நான் ஒன்றோட கீழே வச்சு ட்ராகே பண்ண மாட்டேன். எல்லாம் அவருக்கு தலைக்கு மேலே மட்டும்தான் வச்சு ட்ராக் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கீழே வச்சு எடுக்கும்போது ஒன்று உடம்புல லாக் ஆகிடும், இல்லை அந்த தலையில் அடிக்கிற மாதிரிக்கும். ஆனால் பாடி டேமேஜ் தான் காட்டும். அதனால் நீங்கள் மேலேருந்து எடுக்கும்போது கரெக்டாக ஹெட்ஷாட் விழுந்துடும். அதுவும் இவரும் சூப்பராக விளையாடுவார். ஆனால் இதில் என்னென்னா என் சென்சிட்டிவிட்டி கரெக்டாக வச்சுருக்கேன். அவர் சென்சிட்டிவிட்டி வச்சாரான்னு தெரில. அது ஒரு காலேஜ் வேறு போகிறாராம், அதனால் அவர் அதிகமாக விளையாட மாட்டாராம். எப்போயாவது விளையாடுறதுனால அவர் கை வரல. அதனால தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தாருன்னு தெரில, அவரும் கரெக்டான செட்டிங்ஸ் வச்சுருந்தாருன்னா ஈஸியாக அடிச்சிருப்பார். அதேமாரி நீங்கள் 2 ஃபிங்கர் விளாட்றத விட நீங்கள் ஒரு 3 ஃபிங்கர், என் செட்டிங்ஸ் வந்து 3 ஃபிங்கர் தான். அதில் நான் எப்படின்னா ஜம்ப்பு க்ளூவால் மட்டும்தான் ஒரு இதுக்கு வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளால் டக்குன்னு எல்லாத்தையுமே அழுத்த முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக சில பேர் விளாடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் அதனால் கரெக்டாக ஜம்ப்புக்கு க்ளூவாலுக்கு அதுக்கு மட்டும் வச்சுருப்பேன். அடுத்த வீடியோ சென்சிட்டிவிட்டி போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி 3 ஃபிங்கர் செட்டிங்ஸு, அது எப்படி ஈஸியாக ட்ராகு அதெல்லாம் அடிக்கலான்ட்டு. நீங்களே பாருங்கள்.
இவர் அடிக்கும்போது இந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னா, அவர் அடிக்கும்போது நான் அப்படியே மெதுவாக இழுத்துக்கிட்டே இருந்திருப்பேன். டக்குன்னு ஒரு ரொட்டேட்டிங் கொடுத்து நீங்கள் ஸ்பீடாக மூமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவரால் அடிக்க முடியாது. இந்த இடத்துல நான் கரெக்டாக அந்த ஒரு இது இல்லாமல் அடிச்சிருப்பேன் பாருங்கள். கரெக்டாக க்ளூவால் போட்டேன். நான் க்ளூவால் போடுறதோட கரெக்டாக அந்த மூமெண்ட்டு கன்று மாற்றி கரெக்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக புல்லட்டு ஹெட்டில் படவே படாது. அவர் நாங்கள் அதுவும் ஒன் டாப் இதை ஆன் பண்ணி வச்சதுனால பாடியில் அடித்தா டேமேஜ் விடுவாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மூமெண்ட்டு கொடுக்கும்போது பாடியிலையும் அந்த புல்லட் படாது. பாருங்கள் கரெக்டாக ஒரு மூமெண்ட்டு நின்று மெதுவாக அடித்தேன். நீங்கள் அந்த டக்குன்னு தூக்கிறது வந்து இந்த மாதிரி இடத்துல தான் பாருங்கள். அவர் கரெக்டாக நான் க்ளூவால் போட மாட்டேன், ஏன்னா அவர் நின்று மெதுவாக அடிக்கிறதுனால நான் க்ளூவால் போடாமல் ஏறிக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பியூர் ரெட்டு விழுவும். அதை அவர் எப்படி கரெக்டாக வந்து நிற்பார், ஏன்னா அவர் அடிக்க விட்டு தான் நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட்டே நாம் ஃபயர் பண்ணால் அவர் ஈஸியாக ஹெட் அடிச்சிடுவார். அவர் கரெக்டாக சுட போகிறாருன்னு தெரியும் போது நம்ம ட்ராக் அடித்தா கரெக்டாக ஹெட்ஷாட் பியூர் ரெட்டு விழுவும். இந்த இடத்துல நான் எக்ஸப்டே பண்ணியிருக்க மாட்டேன் இப்படி ஒரு ஹெட்டு விழுன்ட்டு. அந்த இடத்துல பாருங்கள் போய் அந்த இடத்துல க்ளூவால் போட்டு நிற்பார். ஆனால் நான் எங்கேயோ ட்ராக் அடிச்சிட்ருப்பேன். கரெக்டாக பார்த்துட்டு ஒரு ட்ராக் இந்த ஹெட்ஷாட் நான் யோசிக்கவே இல்லை. உழுகுமான்னு கூட நான் யோசிக்கல வருவாரான்ட்டு. ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்தளவுக்கு ஸ்பீடு மூமெண்ட்டு, நீங்கள் ட்ராகு சும்மா டக்குன்னு கன்னை மாற்றி அடிச்சுக்கிட்டே இருங்க ட்ராகு. ஏன்னா நீங்கள் மூமெண்ட்டு கொடுக்கும்போது பாருங்கள் பியூர் ரெட்டு, ஆனால் அவர் டெத் ஆகலை. அது ஏன்னு தெரில. இந்த இடத்துல ஒரு க்ளூவால் சுற்றி போட்டதுனால நான் உள்ளே போயிட்டேன். சரி அடிச்சிடலாம், ஹெட்டு கரெக்டாக வச்சுட்டு தான் நின்றுருந்தேன். சரி வேணாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அடிச்சிட்டா ஒரு தமிழ் பிளேயர் தான், அப்புறம் என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறேன்னு கேட்பாருன்றதுனால அடிக்கலை. இது ஒரு புது சேனல் தான், அதனால் எனக்கு வாய்ஸோடு நான் கரெக்டாக கொடுத்துருப்பேனான்னு தெரில. சில இடத்துல லைட்டாக திக்கியிருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசியே வீடியோ போடுறேன். இதோட 2வது வீடியோ தான் போடுறேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்சம் போக போக நான் வீடியோ கரெக்டாக குவாலிட்டியாக எதனா கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணது, அதனால் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அவர் ஒரு ஹெட்டு வாங்குவாருன்ட்டு. இப்போ ஒரு ஹெட்டு விழுந்துருக்கும், ஆனால் அந்த ஹெட்டு ஏன் அவருக்கு லாக் ஆக மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த கன்று எடுக்கிறதில்ல, M10. அதோ இந்த கன்று எடுக்கிறதுனா ஏன்னா அடித்தா கரெக்டாக உங்களுக்கு 400 600 அப்படி ஹெட்ஷாட் இது போகுது. இந்த இடத்துல அடிக்கும்போது பாருங்கள் கரெக்டாக 400 600 போகும். இந்த கன்னில் வந்து கரெக்டாக லாங்கில் இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக ஹெட்ஷாட் கொடுக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஹெட் விழும். அவருக்கு அது போயிருக்கும் 400 600 என்னமோ ஹெட் அடித்ததில் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இந்த கன்று இல்லைனா டபுள் பேரரு முடிஞ்சாலும் M10 யூஸ் பண்ணி பாருங்கள். M10 டக்குன்னு உங்களுக்கு அடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் டபுள் பேரரில் அடிக்கும்போது பியூர் ஹெட் விழும். ஆனால் சில டைம் வந்து 25 35 நிறைய புல்லட் பட்டாலும் 25 35 பட்டு சாக மாட்டாங்க. இதுவே நீங்கள் M10 அடிச்சிட்டிங்கன்னா அது ஃப்ளூக் டேமேஜோடு போகாது. அவர் பார்த்தீங்களா கரெக்டாக உட்காந்து அடித்தார் டம்முன்னு. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் பாருங்கள். இந்த கன்னில் அவர் வந்து க்ளூவாலே போடாமல் சரி அடிச்சிடலான்னு நினச்சிருப்பாரு. கரெக்டாக 2 புல்லட் ஹெட்டு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என் ட்ராக் பட்டன் அந்த இடத்துல நான் யூசேப் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவரும் ஒரு ரொட்டேட்டிங் கொடுத்துட்டே இருந்தார். அதனால நான் யூவில் அடிக்கும் போது நான் கரெக்டாக ஹெட் விழுந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹெட் விழும். நான் கீழே இழுத்து எல்லாம் யூ ஷேப்பில் இழுப்பாங்க, நான் V ஷேப்பில் இழுப்பேன். இந்த கடைசி உட்கார சிட்டிங் பட்டன் வந்து இந்த சைடு இருக்குல்ல, அந்தளவுக்கு இழுத்து டக்குன்னு மேலே தூக்கி விட்டால் பியூர் ஹெட் விழும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிய போகுது, எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. ஷேர் பண்ணிடுங்க. வேறு யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா. தமிழ் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் இந்த ஒரு வீடியோக்காக பண்ணிடுங்க.